வணக்கம் நேர்களே, நான் உங்க ஜித்து. இன்னைக்கு இந்த வீடியோல யார் இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா, இங்க நான் தான் கிங் படத்தோட இயக்குனர் ஆனந்த் நாராயணனும் அங்க எல்லாருக்கும் பிடித்த முனிஷ்காந்த் அண்ணாவையும் தான் இன்டர்வியூ பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுனா நான் ஒரு ப்ரிப்பரேஷன் ஆவேன். பட் ஆனா இங்க பார்க்கும்போது ஒரு கலகல ஃபீல் இருக்கனால நான் அப்படியே பிளாங்கா நிறைய விஷயங்கள் எனக்கு ட்ரெயிலர் பார்த்தது தோணுச்சு. அதை வச்சு போயிடலாம் அப்படின்னு அப்படியே இயக்குனர்ல இருந்து அப்படியே உங்ககிட்ட வந்துடுறேன். இதுல பார்க்கும்போது ட்ரெயிலர்ல எனக்கு நிறைய காமெடி எலமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தீங்க. சில இதுல பாத்தீங்கன்னா காமெடி சீரிஸ் இருக்கும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, அத்தனை எல்லாத்தோட ஸ்கோப் இருக்க மாதிரி நான் பார்த்தேன். இது எப்படி நீங்க செட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு? இவ்வளவு பேர் வச்சு மேட்ச் பண்ணலாம், எங்க ஸ்பாக் ஆச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். கதையோட ரூட் இதுதான். கதையில வந்துட்டு இவ்வளவு கேரக்டரும் வந்துட்டே இருந்தாங்க ஆக்சுவலா. சோ கதையை எழுதும்போது டிசைன் பண்ணிட்டீங்களா? ஆமா எழுதும்போது ஸ்கிரீன்ல எழுதும்போது இந்த கேரக்டர்லாம் வந்துருச்சு. ஸோ எழுதும்போது யாரெல்லாம் பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ணிட்டோம். சில டைலாக்ஸ்லாம் அந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்ல வச்சுதான் சில எல்லாம் எழுதியே இருக்கும். ஸோ அந்த படத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் ட்ரைலர்லயும் கொண்டு வரணும்னு நினைச்சோம் ஆக்சுவலா. ஸோ ட்ரைலர் இன்னுமே ஏமாத்திடக்கூடாது படம் ஆடியன்ஸ். நான் என்ன பண்றேனோ அது வந்து ட்ரைலர்லயே காட்டிட்டோம்னு நினைச்சோம். ஸோ அது மாதிரிதான் ட்ரைலரும் பண்ணிட்டோம். அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் சாம்பிள் தான் அப்படின்னா கூட. ஆனா எல்லா கவுண்டர்ஸ்க்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு. சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த டைலாக்ஸ் எல்லாம் போட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்ப ட்ரைலர்ல வந்துருக்க எல்லா டைலாக்ஸுமே இப்போ ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. அதுல நான் ரொம்ப ரசிச்சது என்ன அப்படின்னா, நான் படமால நடிக்க மாட்டேன், அப்ப செத்துரு நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படியே சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ஜாலியா இருந்தது எல்லாரும். அப்படியே முனிஷ்காந்த் அண்ணா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நகைச்சுவை நடிகர் நீங்க. உங்களுடைய நீங்க அந்த மாநகரம் படத்துல அவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் போய் நேம் சேஞ்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அந்த காமெடியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்த்ததுல. இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? உங்களோட கேரக்டர் பத்தி நான் சொல்லுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாடி பல்ராமன் தான் என்னோட கேரக்டர். இந்த கேரக்டர் என்ன அப்படின்னா, பாடி பல்றாம்னா இந்த பாடி கிடையாது, அந்த மாச்சுரியில அந்த பாடி. அதனால வந்து அது ஒரு டிராவலா போயிட்டே இருக்கும் ஒரு விஷயமா. இந்த கதையை எப்படி இருக்கும்னா 3 பக்கம் 3 கதை போயிட்டே இருக்கும். ஓகே, கிளைமேக்ஸ் அப்படியே ஒண்ணு ஜாயிண்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு கதை. அதுல வந்து நானு, ஒரு கூல் சுரேஷ், ஆண்டனி 3 பேர் தான் காம்பினேஷன். மொத்த காம்போ அதுதான் நாங்க. இந்த இது அப்படின்னா சார் தான் சூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல வந்து சார் சூஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் ஒரு அன்புச்சலி அண்ணன் வந்து பூஜையப்ப இந்த படத்துல நீங்க வேணும்னு நான் கேட்டேன் அப்படின்னாரு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் கேக்குறாங்க அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர், அவர் எவ்வளவு பேரை பார்த்துருப்பாரு. இன்க்ளூடிங் நம்மள கேட்கறதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிதான் இந்த கேரக்டர். ஆல்ரெடி சந்தான சார் கூட நான் 4-5 படம் நிறைய படங்கள் பண்ணியிருந்ததுனால இந்த படம் அவரோட பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. என்னதான் அவர் டைலாக் மாரி அவரே பஞ்ச் நிறைய போட்டு இருந்தாலும் லாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்பாரு எல்லாத்துக்கும், நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம அவரோட சொல்லிட்டோம்னா அதை அப்படியே ஆட் பண்ணுவாரு. அது பெஸ்டா இருக்கு, அதை போடுங்க அப்படின்னு. அந்த ஒரு இவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு விடவே மாட்டாங்க. அந்த ஆப்போசிட் ஆர்டிஸ்ட வந்து அவ்வளவு ஃப்ரீடம் கொடுப்பாரு. சொல்லுங்க, நீங்க எதனாலும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்கறாரு. அதாவது அடுத்து கைகி நிக்கிற அளவு தேவையில்லை. டக்குன்னு கேட்டலாம் சார்ட்ட, சார் இந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னா, நல்லா இருந்தா நல்லா இருக்கு, இல்ல அப்படின்னா இல்லைன்னு அதுவும் சொல்லுவார். அதோட இது கம்மியா இருக்குண்ணே வேண்டாண்ணே, அதோட இது நல்லா இருக்குண்ணே, இது பேசுங்கண்ணே அப்படின்ற மாதிரி. இப்படிதான் அமைஞ்சது. நல்லது விஷயம். அதே மாதிரி நான் சந்தானம் சாரை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நிறைய படங்கள்ல கமெண்ட் வரும், சந்தானம் வந்து இன்னும் ஹீரோவா இருந்தாலும் அந்த ஹீரோவா அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாரு, காமெடினாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, அதனாலதான் அவரோட ஒரு சில படங்கள் வந்து வெற்றியடையல அப்படின்னு மாதிரி சில பேர் கமெண்ட் வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து அப்படின்னா அவரோட காமெடினால்தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுது, படங்களா அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படின்னு மாதிரியும் நிறைய சொல்றாங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது இந்த படத்துல சந்தானம் அவர்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காரு? உங்களுக்கு ஹீரோவா பாசிட்டிவா இருக்கா, காமெடினா பாசிட்டிவா இருக்கா? இல்ல ஹீரோ நார்மல் ஹீரோ, எப்பயோ ஹீரோ. இல்ல ஹீரோ மீன்ஸ் எப்படின்னா ஹியூமர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கூட கதை அதை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். அதனால வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்குமே தவிர அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா அவரு காமெடியில கிங் தான். ஆமா, அது அல்டிமேட். கதையோட நாயகன்னா அவர் தான் நாயகன். இந்த படத்துலயும் காமெடி மட்டும் இல்ல, மாசாவும் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா லவ், ரொமான்ஸ், எமோஷனல், மாசு எல்லாமே பண்ணிருக்காரு. பக்கா கமர்ஷியல் ஹீரோ பேக்கேஜா இருப்பாரு அவரு. சூப்பர். உங்களுக்கு யாரு டே யாருடா சோதிக்கிறீங்க அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு மோட்டர் இருக்குல்ல, காமெடியில பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எனக்கா நடிச்சு கொடுத்துட்டு போயிருங்களே, ஃபன் மூட்லயே இருக்கீங்களா அப்படின்னு.
அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாரும் ஃபன்னா இருப்பாங்க. ஆனா ஷார்ட்னு வந்து நிக்கும் போது கரெக்டா அதுக்கு எல்லாமே சீரியஸ் ஆயிடுவாங்க. ஓகே. அந்த இதுல வந்து ஃபோக்கஸ்க்கு வந்துருவாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி யாருமே கிடையாது. என்ன ஒண்ணு அவங்க நடிக்கும்போது நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அந்த ஆமா, காமெடி விஷயத்துல அது ஒரு சேலஞ்சான எங்க கட்டு சொல்றதுக்கு தெரியாம நம்ம கடந்துருவோம். அது மாதிரி சில விஷயங்கள் தான் நடந்திருக்கு தவிர யாரும் டார்ச்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. கட்டு சொல்லாம போயிட்டே இருக்கே. சில ஷாட்டுங்க ஏதாவது இன்னும் ஏதாவது கொடுப்பாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு சைலண்ட் அப்படிலாம் விட்டுருவாங்க. இன்னும் கட்டு சொல்ல மாட்டீங்களான்னு இல்ல ஏதோ இன்னும் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரிதான். சிறப்பு. அதே மாதிரி முனிஷ்காந்த் உங்களை பத்தி நான் நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். நீங்க வந்து இந்த ஆன்ஸ்கிரீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க நிறைய ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த டீ மாஸ்டரும் நீங்களும் நெருங்கி நண்பர் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. அவரோட இன்னும் நட்பு வச்சுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, டப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி சொல்லும் போது உங்களோட அந்த அப்ப இருந்த வாழ்க்கைக்கு இப்போ ஒரு எல்லாரும் ரசிக்கிறாங்க, உங்களை கொண்டாடுறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் லைஃப் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் ரொம்ப இதுக்குத்தானே ஆசைப்பட்டு வந்தோம். நம்மளை பார்த்தா அதுதானே வந்தோம். ஆனா ரொம்ப இதை தாண்டி பொறுப்பும் பயமும் அதிகமாகுது. அதை தக்க வச்சுக்கோங்க, விட்டுறக்கூடாது. இவ்வளவு 15 வருஷம் கஷ்டம் போராட்டம், அதை வந்து அசால்ட்டா விட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியா எனக்கு இந்த கிராஜுவல் இப்படியே போயிருந்தா கூட சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கு இந்த இடத்த காப்பாற்ற பெரிய இடம் இந்த ஒரு இடத்த அப்படியே வரால இவன் வந்தானா கொஞ்சம் வந்தானா நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி அந்த அளவு இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். என்னடா இவனா அப்படின்ற இல்லாம இப்படியே இருந்தா கூட எனக்கு சந்தோஷம். சூப்பருங்க. அதுதான் கொஞ்சம் பொறுப்பும் பயமும் இருக்கு. இப்ப கிட்ஸ் வந்து பிடிக்கிறன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள நீங்க வந்து என்டர்டெயின் பண்றீங்க, நீங்க வர காட்சிகளா ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க குழந்தைகள்லாம். அதுதான் அது இயக்குனர்ஸ் தான் காரணம். இப்ப சார் சொல்றது மாதிரி இப்ப நம்ம என்ன எப்படி முண்டாஸ்பட்டியில ஒரு இது வெளிப்படுத்தணும், அப்புறம் மாநகரத்துல ஒரு இது வெளிப்படுத்தணும்னா அதுக்கு இதுக்கும் பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்காது. இது ஒரு இன்னசென்ட். இதுல வந்து முனிஷ்காந்த் வந்து ஏமாந்து போவான் ஹீரோட்ட. அதே மாதிரிதான் அந்த இன்னசென்ஸ் எல்லாம் அந்த இதை பிடிச்சிடறாங்க. அந்த எசன்ஸ் இயக்குனர்கள் பிடிச்சு ரெண்டுமே இன்னசென்ட் இருக்கும். சார் சொன்ன மாதிரி முண்டாஸ்பட்டிலயும் இன்னசென்ஸ்ல இருக்கும். ரெண்டுமே ஒண்ணா அப்படின்னு இருக்காது. ஆமா, அது வேரியேஷன் அந்த கேரக்டர்லயே வேற இருக்கும். அந்த இது மாதிரிதான் அதை சார்பான இயக்குனர்கள் கையில தான் இருக்கு. அவங்க அந்த என்ன இது பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட போய் களிமண்ணா மாட்டிக்கிறேன். ஏதாவது என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறாங்கன்னு நான் நம்புறேன். அதனால அந்த இது குழந்தை கதையா குழந்தைகள்கிட்ட போய் அது ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டே, ஒரு ஷார்ட், ஒரு சீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இந்த படத்துல? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கிளைமாக்ஸ் ஃபுல்லா நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப. ஏன்னா கிளைமாக்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்துருவோம். ஓகே. இது இந்த கிளைமாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கலகலப்பு அந்த லாஸ்ட்ல அந்த எலிதா அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த கிளைமாக்ஸ். ஏன்னா எல்லாருமே இருப்போம். ரொம்ப ஜாலியா இருந்தது. எப்படி ஜாலியா இருந்தோமோ அதே மாதிரி படம் இருக்கும். அந்த ஜாலியா இருக்கும். ஏன்னா இங்க போய் அது கதையா சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் அந்த ஒரு அவ்வளவு ஃபன்னா இருக்கும் கிளைமாக்ஸ். சூப்பர். இப்போ அதான் அந்த இதை பத்தி பேசும்போது எப்படி அத்தனை ஆர்டிஸ்ட், ஏன்னா ஒருத்தர் விட்டா ஒருத்தர் பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே காமெடியில் கலப்பாங்க. எப்படி மேட்ச் பண்ணீங்க அத்தனை பேர்த்த வச்சு? ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும்ன்றத பண்ணுன்றது தெளிவா இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா ஆர்டிஸ்டோடைய பலம் தான் இந்த படத்துல, ஆர்டிஸ்டோட பலம் தான் என்னுடைய இது. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. அது கூடவே காமெடி வந்து ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. சீரியஸ் பிசினஸ், அது அவ்வளவு சீக்கிரம் டச் பண்ண முடியாது. ஒர்க் ஆயிடுச்சுன்னா சக்சஸ், ஒர்க் ஆகலைன்னா சிக்கலாயிடும். நீங்க எப்படி அது எழுதும் போதே உங்களுக்கு ஐடியா இருந்தா இந்த இடம் கிளாப் வரும், இந்த இடத்துல ரொம்ப ஹியூமரா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி? மேபி பிகினிங்ல இருந்துன்னு நினைக்கிறேன். ஹியூமர் சென்ஸ் இல்லாம நம்ம ஒரு காமெடி பார்த்து இந்த இன்டர்வியூலயே பார்த்தேன் நீங்க அந்த லுக்குக்கு. அது பண்ணிட முடியாது. அது பேசிக்கா இருக்கிறதுனால தான் நம்ம அதை டச் பண்றோம். ஓகே, அது நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நிஜமே வருது. நான் ஆஃப் த கேமராவே நான் பார்த்தேன் உங்ககிட்ட. இசையை பத்தி பேசலாமா? அது எப்படி உங்களுக்கு உதவியா இருந்திருக்கு? இசை வந்து ரொம்ப ஆக்சுவலா காமெடி படத்துக்கு அதுக்குள்ளேயே போக மாட்டாங்க. யார் மியூசிக்ன்ற கான்செப்டுக்குள்ளே இருக்காது. காமெடி படத்துல பாட்டுகள் ஹிட் ஆகுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி இல்லாம இமான் சார் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற அந்த லவ்வும் சரி, அந்த பிரச்சனைகளும், எமோஷனல் எல்லாமே அதுக்குள்ள இருக்க ஃபன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வரும். சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மியூசிக் வந்து உள்ள வந்துருது, டாமினேட் பண்ண ஆரம்பிச்சோம். கதையாவே அந்த மியூசிக் அந்த ஸ்கோப் இருக்காங்க. இமான் சார் அதுல வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் மெலோடிலயும் சரி, அந்த ஃபன் சாங்ஸ் பண்றது, அந்த ரூரல் சப்ஜெக்ட்னா பின்னுவாரு வேற லெவல். அது
பர்டிகுலரா சாங்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. Background score. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எல்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணி வச்சிருப்பாரு. வருத்தப்படாத வாலி பசங்க மாதிரி ஆமா. ஒரு ஆமா. எல்லாத்துலயும் ஒரு கலர் setup ஒரு இருக்கு. பிஜிஎம்ஸ்லாம் இருக்கும். பிஜிஎம்ஸ்லாம் எனக்கு தனியா நான் டிக்டோடா விட்டுறேன் நினைச்சிட்டு இருக்கேன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்படியா? நைஸ் நைஸ். அது இந்த காமெடி ஒரு ஒண்ணு போயிட்டு இருக்குன்னா அதுல இருக்க மியூசிக் ரொம்ப காலம் கடந்து இருக்கும். நம்ம கவுண்டமணி சாரோட மியூசிக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் முனிஷ்காந்த் அண்ணா கடைசியா இருந்தது. நீங்க காமெடினா இருக்கீங்க, உங்களோட பயணிச்சது தான் சேஷு அவர்கள். அவர் இப்ப இல்ல, ஆமா. பட் அவரை பத்தி இந்த இடத்துல ஏதாவது ஐயோ அது ரொம்ப வருத்தமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா சேசனே வந்து இப்பதான் அங்கீகரிக்கப்பட்டாரு. கடற்பட்டி ராமசாமியில இருந்து நல்ல அதுல ஒரு நல்ல கேரக்டர். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அவர் வந்து ஒரு 10 வருஷமாவது யோசிச்சுட்டு அதனோட லைஃப் எப்படி அப்படின்னு பார்த்து போயிருந்துக்கலாம். இது என்ன டிசைன்னே தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு அது வந்து. ஏன்னா இப்பதான் அதை முகந்து பார்க்கவே உள்ள வந்தாரு. அது போனது பெரிய இடங்களா ரொம்ப தர்மசங்கடமா தான் இருந்துச்சு. பெரிய இழப்பா தான் இருந்தது. பேசுன கூட நான் அந்த நாய் சேர் ரிட்டன் நிறைய படம் நடிச்சிருக்கேன். டிகிலோனா நடிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப ஜாலியா பேசுவார். எந்த அதாவது கேரவனுக்கு வந்து இந்த தட்டி அப்படி இருக்கும், அப்படியெல்லாம் ரொம்ப டக்குன்னு அப்படியே உள்ள வந்தாரு. அப்புறம் முடிச்சு அப்படின்னு உட்காந்து ஜாலியா பேசுவாரு. அவ்வளவு ஜாலியா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன போயிட்டு இருக்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. அவ்வளவு செலவு பண்ணாத, சேர்த்து வச்சுக்க, பாத்துக்க, அப்படி இப்படின்லாம் நிறைய அட்வைஸ். சமூக அக்கறை உள்ள ஒரு ஆமா, நிறைய அக்கறை உள்ளவரு. எனக்கு எனக்கு இந்த பாயிண்ட் தான் எனக்கு பயங்கரமான அப்செட் ஆயிடுச்சு. அந்த ஜெயிச்சுட்டு அது ரொம்ப கஷ்டமான இல்ல. எவ்வளவு போராட்டங்களுக்கு இடையில வந்து இப்பதான் அப்படின்ற போது என்ன சொல்றது, இது கண்டினியூஸா அந்த காமெடி ஆக்டர்ஸ் வந்து இறக்கும் போது பொது ஆடியன்ஸ்க்கு என்ன மைண்ட், ஏன் மத்த ஆக்டர் எல்லா இறப்பு பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான், ஆனா காமெடி ஆக்டர்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்களோட சோகங்களை. நல்லா சிரிக்க வச்சுட்டு திடீர்னு பார்த்தா அவங்க இல்லைன்றப்போ அது ஏன் காமெடி ஆக்டர்ஸுக்கு அப்படி ஒரு பிரச்சனை? தெரியலையே. ஒருவேளை அதாவது காமெடி ஆர்டிஸ்டுக்கும் பொறுத்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட பெரிய இது என்ன அப்படின்னா வெளியே என்ன சோகமா இருந்தாலும் காட்டிக்க கூடாது. அது பிராக்டிக்கலாவே அவங்க இருக்கணும். நானும் அப்படி கிடையாது. நானும் அதான் இப்ப மயில்சாமனா நான் எல்லாத்தையும் இவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். எவ்வளவு சோகமா தான் வெளியே வந்து ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாங்க. கவுண்டருக்கு அப்படியே மாம் அப்படி இப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கும்ல. அது ஒரு நாள் பிளாஸ்டா வெடிக்குதா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த வருஷம் இந்த ஒரு 3-4 வருஷமாவே பெரிய இழப்பு தான். பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இழந்துட்டான், இந்த மாதிரி இவங்களையும் இழந்துட்டான். அது என்னன்னே சொல்ல தெரியல எனக்கு. இனிமேலாவது அது நடக்காம அது இயற்கைகிட்டதான் வேண்டணும். ஏன்னா ரொம்ப எனக்கு பேசுறதுதான் அதுதான் எனக்கு. ஏன்னா ஒரு வெற்றியை ருசிச்சு பார்த்து இருந்தாருன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்திருந்தாருன்னா சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே. நீங்களும் நல்லா உடல்நிலை நல்லா உங்களுடைய ரசிகனா நானும் இல்ல நான் இப்ப மேக்சிமம் அதுதான் இப்ப நிறைய அதனால கொஞ்சம் வாக்கிங் கீக்கிங்லாம் போறேன். மெடிடேஷன்லாம் பண்ணி கறி இதெல்லாம் இப்ப சாப்பிடுறது இல்ல. சிறப்பு. கொஞ்சம் வெயிட் அதிகமா போடுறது இந்த இதுல கொஞ்சம் பயம் வருது. சரி, ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விட்டுறக்கூடாது இந்த இடத்த அப்படின்ட்டு இப்ப நான் உடல்ல கொஞ்சம் பேணி காத்துட்டு இருக்கேன். சூப்பர். நான் உங்களோட ரசிகனா இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் இருக்கு. ரொம்ப நன்றி. சூப்பர். உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு படமே வரல, மல்லு தான் நல்ல படம் கொடுக்குறாங்க, மலையாளத்துல தான் நிறைய படங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. நீங்க தமிழ் இயக்குனர், உங்களுக்கு அது எப்படி மீன் ஆகுது? இவ்வளவு படங்கள் இருக்கு தமிழ்ல வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வருடங்கள்ல நல்லா போகல. 6 மாசத்துனால ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க தூக்கி பின்னாடி வைக்க முடியாதுல்ல. அது நம்ம இதுல எவ்வளவு கங்குவா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய படங்கள் லைன் அப்ல இருக்கு. இந்தியன் 2 நம்ம படமும் இருக்கு. நீங்க அதான் நம்ம தூக்கி வெளியே வைக்க முடியாது. சோ நம்ம தமிழ் சினிமா நம்ம எப்படி விட்டு கொடுப்போம்? எஸ், கண்டிப்பா நம்ம வரோம் அப்படின்றது சூப்பர். ஆனா நம்ம படம் நல்லா இருக்கு. நம்ம படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. வந்திருந்தாங்க அசுரன்லாம் என்ன எவ்வளவு சூப்பர். நம்ம என்ன சொல்றது, நம்ம தான் முன்னோடியே தமிழ் சினிமா சவுத் இந்தியாவுக்கு. சோ அதெல்லாம் ஒண்ணு பிரிச்சுனா பாக்கணும் எல்லா சினிமா. இது இப்ப நீங்க கேட்ட கேள்வியே விளக்கமா இல்ல நிறைய பக்கம் அப்படிதான் இருக்கும். இந்த இது இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம எங்கேயுமே அதாவது சினிமாவுக்கு மொழி கிடையாதுன்னு நல்லா இருந்தா மஞ்சுவல் பாய்ஸ் பார்த்தான். அதுல பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க, ஹீரோயினி கிடையாது, ஹீரோவே கிடையாது, கிடையாது, எதுவுமே கிடையாது.
கதையே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறான், குழிக்குள்ள விழுந்துறாங்க, தூக்குறதான் கதை. அது மொழியா வந்து எந்த இடத்துல அந்த பாட்டு தான் அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனால இது அப்படியே மாறுவதால வந்துட்டு தான் இருக்கும். இது எப்படியோ, ஆனா நிறைய ஒரு ஃபன்னான விஷயம் உங்ககிட்ட பாக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி. ட்ரெய்லர்ல பார்த்ததை விட நான் இன்னும் படங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். கலகலன்னு சிரிக்கணும். அண்ட் நீங்களும் கண்டினியூ ப்ராஜெக்ட் பண்ணும். ஆனா நீங்களும் எங்களை நிறைய சிரிக்க வைக்கணும் அப்படின்னு உங்களோட ரசிகனை நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்லாம். நன்றி, எனக்கா நேரம் கொடுத்தது.